Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதனோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே எல்லாருக்கும். ஸோ என்ன உங்களுடைய வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் அப்படின்றது சொல்லுங்க. எனக்கு ஒன்றும் கிடையாது. ஐம் கோயிங் டு சிட் சில் எடிட் வீடியோஸ், பிளே கேம்ஸ், வாட்ச் நெட்ஃப்ளிக்ஸ். அதோட அவள் தான். ஐம் கரண்ட்லி வாட்சிங் சம்திங் இன் ட்ரெயின், கே ட்ராமா இன் நெட்ஃப்ளிக்ஸ். நல்லா இருக்கு. நான் ஈன்னு உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ யா, தட்ஸ் மை பிளான். ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த லுக்குக்கு வந்துட்டு நான் வந்துட்டு டெடிகேட்டடாக வந்து மினிமலாக வச்சுக்கணும். நம்ம பாய் ஃப்ரெண்டுக்கு இன் ஜென்ரல் கைஸ்க்கு பிடிச்ச மாதிரி எப்படி வந்து நீங்கள் வந்து லுக் கிரியேட் பண்ணலாம். கைஸ்க்கு எப்படின்னா இதே வந்துட்டு இது வந்து மேக்கப்பே இல்லையே அப்படின்ற மாதிரியான ஒரு லுக். அன்லெஸ் அண்ட் அன்டில் உங்களுடைய மேக்கப் லுக்ஸை வந்துட்டு ரெகுலராக பார்க்குறாங்க ஒரு நான் மேக்கப் லுக் பார்க்குறாங்க அப்படின்னா இது வந்து சிம்பிளாக இருக்குது அப்படின்னு அவங்க கேட்டகரைஸ் பண்ணுற ஒரு லுக். ஸோ அதனால நீங்கள் தைரியமாக இந்த லுக் வந்து புல் ஆஃப் பண்ணலாம், அச்சீவ் பண்ணலாம். மினிமலாக இருக்கும். இதிலே உங்களுக்கு தேவையான கம்மி பண்ணிக்கணும்னு நினைக்கிற ஒரு அதிகம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் நீங்கள் ஆட் ஆன் ஒரு மைனஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. நான் சிம்பிளாக கம்மியான ப்ராடக்ட்ஸ் வச்சு எல்லாமே அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸை வச்சு நான் காமிச்சிருக்கேன். டூ ட்ரை இட் அவுட். லிங்க்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நான் எப்படி இந்த லுக் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். பேட் ஸ்கின் மோட் ஆன். என்னுடைய ஸ்கின் ப்ரெப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மேப்லின் ஃபிட்மியோட இந்த ஜூவி ப்ரைமர் எடுத்துக்கிறேன். we are going to keep the base very minimal. ஒரு நோ மேக்கப் லுக் மாதிரி தான் வந்து வச்சுக்க போகிறோம். ஸோ இது வந்து என்னுடைய மேக்கப் வந்து த்ரூ அவுட் த டே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் அட் த சேம் டைம் ஒரு மாதிரி அந்த ஒரு ஜூவி ஃபினிஷ் வந்து கொடுக்கறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இது நல்லா என்னுடைய ஸ்கின்னை நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஐ கிளாம் மினிமல் கிளாம். கிளாமுக்கு யூ நீட் டு ஹாவ் ஆரஞ்ச் கன்சீலர். இந்த ரெட்டிஷ் கலர் கரெக்டர் எடுத்துக்கிறேன் ஃப்ரம் எலிகல். இதை எடுத்து ஐ வில் புட் குட்டி குட்டி டாட்ஸ் இந்த கண்ணு கீழே, வாயை சுற்றி இருக்க ஏரியாவில், லைட்டாக நெத்தியில் ரொம்ப குட்டி குட்டியாக நிறைய போட்டுற வேண்டாம். வேணும்னா நம்ம ஆட் ஆன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கையால் நான் வந்துட்டு இதை ஸ்ப்ரெட் பண்ணி பார்க்குறேன் எந்த அளவு எனக்கு பிக்மெண்ட் வேணும் அப்படின்றது. ஸோ கையால் ஸ்ப்ரெட் பண்ணுறதுல எனக்கு கண்ட்ரோலும் இருக்கும், எவ்வளோ வேணும் அப்படின்றதும் ஈஸியாக தெரிஞ்சிடும். மேக்கப் லாங் லாஸ்டிங்காகவும் ஒரு மாதிரி ஜூவி ஃபினிஷோடையும் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு டிப் என்ன தெரியுமா? இந்த மாதிரி செட்டிங் ஸ்ப்ரே எடுத்துக்கோங்க. இதை எடுத்து த்ரூ அவுட் த ப்ராசஸ் ஒரு ஸ்டெப்புக்கும் யூ ஆர் கோயிங் டு ஸ்ப்ரிட்ஸ் கொஞ்சோண்டு. இது அழகாக உங்களுடைய மேக்கப்பு ஸ்கின் லைக் ஃபினிஷும் வந்து கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இது அப்படியே ட்ரை ஆகவே ஐம் கோயிங் டு அப்ளை கன்சீலர். I'm just going to use two of my favorite concealers. ஒன்று வந்துட்டு மேக்கப் ரெவல்யூஷனுடைய C13.2. இது வந்து நல்லா ஒரு நியூட்ரல் அண்டர்டோனில் இருக்கக்கூடியது. என்னுடைய இந்த ஆரஞ்ச் கன்சீலரை மறைக்கிறதுக்கு வேற எங்கேயாவது கவரேஜ் வேணும்னா அதுக்காக மட்டும் நான் இதை வந்துட்டு அப்ளை பண்ணிக்க போகிறேன். இது போதும் எனக்கு. இது என்னுடைய ஸ்கின் டோனுக்கு நல்ல ஒரு மேட்ச். தெரியுதா? என்னுடைய ஸ்கின்ல பளிச்சுன்னு இருக்க ஏரியாஸ்க்கு இது வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகக்கூடியது. அன்இவன் ஸ்கின் டோன்லாம் இதுவே வந்து சரி பண்ணிடும். ஆல்சோ ஃபவுண்டேஷன் விட இது வந்து இன்னுமே கொஞ்சம் டியூரபிளாகவும் இருக்க போகுது. லாங் லாஸ்டிங்காகவும் என் பேஸை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு பார்த்துக்க போகுது. அண்ட் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, பிளெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றதுல தான் இருக்குது. அது வந்து நேச்சுரலாக தெரியுதா, நோ மேக்கப் மாதிரி இருக்கா அப்படின்றது. ஸோ மேக் ஷுர் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பில்ட் பண்ணுறீங்களா என்ன அப்படின்றது. ஸோ ஐ ப்ரிஃபர் ஸ்பஞ்சஸ் என்னோட க்ரீம் பேஸை வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறதுக்கு. இது கிவ்ஸ் மோர் ஆஃப் அ நேச்சுரல் லுக். நான் கன்சீலர் போட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு தான் வந்துட்டு பிளெண்ட் பண்ணுறேன் அப்படின்றதுனால இது நல்லா என்னுடைய முகத்தில் அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கும். கவரேஜும் நல்லா இருக்கும். ஆல்சோ நம்ம செட்டிங் ஸ்ப்ரேயும் போட்டுக்கோம்ல, அதுவுமே வந்துட்டு நம்ம கன்சீலரை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இதுவே வந்துட்டு எனக்கு என்னுடைய பேஸ் வந்து ஒரு 70% ஃப்ளாலெஸ் ஆக்கிடுச்சு. திஸ் இஸ் வாட் ஐ எம் எய்மிங் ஃபார். லைக் என்னுடைய நேச்சுரல் ஸ்கின்னும் வந்துட்டு வெளியில் பீக் ஆகணும், கொஞ்சம் அன்இவன் ஸ்கின் டோனாக இருக்கிறதுலாம் வந்துட்டு ஹைட் ஆயிடணும் அப்படின்றது. ஸோ திஸ் இஸ் இட். இதுக்கு மேலே என்னோட அண்டர் ஏரியாவை எனக்கு கொஞ்சோண்டு பிரைட்டன் பண்ணிக்க பிடிக்கும். ஏன்னா டைம் ஆக இது ஆக்சிடைஸ் ஆகும். லைக் ஒரு ஷேட் வந்து டவுன் ஆகும். அப்போது என்னுடைய அண்டர் ஏரியா வந்துட்டு டல் ஆயிடுச்சுன்னா முகம் ரொம்ப அப்படியே தூங்கி வழிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ் அண்ட் அப் லுக் வந்து கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு லைட் ஷேட் கன்சீலரை வந்து இப்படியே நான் போட்டுக்க போகிறேன். ஓகே. ஆல்சோ மேக்கப் வந்துட்டு நீங்கள் பார்க்கும்போது அப்படியே பார்க்கறதுக்கு நிறைய போடுற மாதிரி இருக்கும். கிவ் இட் சம் டைம், ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறம் இட் வில் செட்டில் டவுன் அழகாக. திருப்பி அதே ஸ்பஞ்ச் வச்சே நான் வந்துட்டு இதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நீங்கள் நல்லா டைம் எடுக்கணும். ஏன்னா ஒரு லைட்டர் ஷேட் ப்ராடக்ட் வந்துட்டு நீங்கள் பிளெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றதுனால டைம் கொடுத்து அழகாக நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கலர் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கேன்னு வரி பண்ண வேணாம். இதுக்கு மேலே நீங்கள் போடுற காம்பேக்ட் ஷேட் அகெயின் நீங்கள் உங்களுடைய ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற ஷேட் போடும்போது இது வந்து வியர்டாக தெரிய போகிறது கிடையாது. ஸோ டோன்ட் வரி அபவுட் திஸ். It's all about how you blend, what products you use underneath in the light shade and over the top of this light shade. Okay.
ஸோ ஐ டுக் மை டைம் ப்ராப்பராக இதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு. நவ் ஐ எம் கோயிங் டு செட். ஒரு ஈஸியான செட்டிங் வேலை. பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறேன்னா செட்டிங் ஸ்ப்ரே மறுபடியும் அந்த அடிச்சுக்க போகிறேன் இது எல்லாத்தையும் லாக் பண்ணுறதுக்கு. ஓகே, இது நாசில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரீக்கியாக வந்துட்டு எனக்கு ப்ராடக்ட் டிஸ்பென்ஸ் பண்ணுது அப்படின்றதுனால கொஞ்சம் ஈரமாகிடுச்சு. இது மேலே உடனே நம்ம பவுடர் போட்டு செட் பண்ண போகிறது கிடையாது. ஐம் கோயிங் டு லெட் திஸ் சிட். மீன்வைல் நான் என்னோட ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஐப்ரோஸ்க்கு இந்த மார்ஸோட ஒரு ஐப்ரோ கிட் எடுத்துக்கிறேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டெப். ஐப்ரோ பவுடரை வந்து இந்த டைமில், அதாவது செட்டிங் ஸ்ப்ரே கொஞ்சம் என்னுடைய முகத்தில் இருக்கும்போது போட்டுக்கிறது. ஏன்னா அது செட் ஆகவும் டைம் கிடைக்கும். என்னோட ஐப்ரோஸ் முடியிலையும் வந்து கொஞ்சம் ப்ராடக்ட் இருக்கும், லைக் அந்த செட்டிங் ஸ்ப்ரேயோட ப்ராடக்ட். அது கொஞ்சம் ஈரமாக இருக்குமா, ஸோ அந்த டைமில் நான் வந்துட்டு இந்த ப்ராடக்ட்டை போடும்போது ஐப்ரோ ப்ராடக்ட்டும் நல்லா இன்டாக்டாக பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈரத்து மேலே பவுடர் போடுறோன்றதுனால கொஞ்சம் டார்க்காக இன்டென்ஸாக இருக்கிற ஒரு லுக்கும் கிடைக்கும். அண்ட் நம்ம வந்து முகத்தில் அந்த ஸ்ப்ரே செட் ஆகிறதுக்கு டைமும் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேல்குலேட் பண்ணிவிட்டு உங்களுடைய மேக்கப், நீங்கள் பேட்டர்ன்ஸ், ஸ்டெப்பு அதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி நீங்கள் ஃபார்முலேட் பண்ணிக்கலாம். டெக்னிக்கலாக பை த புக்ஸ் இதுதான் நீங்கள் பண்ணணும், இதுக்கப்புறம் இப்படி தான் நீங்கள் பண்ணணும்னு கிடையாது. யூ ஃபிகர் அவுட் உங்களுக்கு எது செட் ஆகுது, எது ஈஸியாக இருக்குது அப்படின்றது. ஓகே, தட்ஸ் இட் ஃபார் மை ஐப்ரோஸ். இப்போதைக்கு வேணும்னா அப்புறமா நம்ம பண்ணிக்கலாம். நான் இப்போ இன்னும் கொஞ்சம் ஈரம் ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுக்கிறதுக்கும் ஓவராக நான் வந்துட்டு எல்லாத்தையும் சேச்சுரேட் பண்ணிக்கிறதுக்கும் ஸ்பஞ்சை திருப்பி நான் வந்துட்டு என் முகத்து மேலே எப்படி நான் டேப் பண்ணிக்கிறேன். இது எவ்வளோ வந்து ஒரு ஜியூவி லுக் கொடுக்குது பார்த்தீங்களா. வி ஆர் கோயிங் டு ரீடைன் கொஞ்சோண்டு இந்த ஜியூவினஸ். ஆனால் எனக்கு இந்த சீக் ஏரியா, கண்ணு கீழே இருக்க ஏரியாலாம் வந்து மேட் ஆகணும். ரொம்ப ஜியூவியாக இருந்தால் ஆயிலி லுக் வந்து எனக்கு கொடுத்துரும். ஸோ ஐம் கோயிங் டு ஒர்க் ஆன் இட். நான் என்ன பண்ண போகிறேன்னா நேராக என்னுடைய காம்பேக்ட் எடுத்துக்க போகிறேன். தி ஒன் அண்ட் ஒன்லி மேப்ளின் ஃபிட் மீயோட காம்பேக்ட் 330. நான் வந்து பவுடர் பஃப் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ப்ரஷ் எடுத்துகிட்டு செட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி பஃப் எடுத்து நீங்கள் உங்களுடைய காம்பேக்டை எங்கெல்லாம் உங்களுக்கு ஆயிலி ஆகுமோ அங்கெல்லாம் நீங்கள் டார்கெட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி செட் பண்ண போகிறீங்க. நோ பேக்கிங், ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் அழகாக ஸ்கின்குள்ளே ஃபுல்லாக மறையிற வரைக்கும் யூ ஆர் கோயிங் டு டேப். இந்த இடத்துலையே யூ ஆர் கோயிங் டு டேப். ஓகே, இந்த சைட் என்னுடைய செட்டிங் வேலை டன். யூ கேன் see லைக் எந்த அளவு பிரைட்னஸ் இது கொடுத்துருக்கு அண்ட் எந்த அளவு மேட் லுக் இது கொடுத்துருக்கு அப்படின்றது. அகேன் டோன்ட் வரி, டைம் எடுக்கும். இது ஃபுல்லாக அழகாக உங்களுடைய ஸ்கின்ல சீப்பின் ஆகிறதுக்கு கிவ் இட் சம் டைம். அதே நான் இந்த சைடு கண்ணு கீழேயும் பண்ணிக்கிறேன். மூக்கில் ஜஸ்ட் இந்த பிரிட்ஜில் மட்டும் டிப் வரைக்கும் கூட நான் போல, எனக்கு அந்த ஒரு டால் லுக், லைட் அடிக்கிற லுக் அங்கே இருக்கட்டும் அப்படின்ட்டு. அதே மாதிரி நெத்தி. ஓகே, நெத்தியில் இந்த ஷைன் இருந்தால் ஓகே, பட் இது வேண்டாம் எனக்கு. ஆல்சோ இந்த ஷைனுக்கு ஐ வில் யூஸ் அ பிரான்சர். ஸோ அதனால காம்பேக்ட் அங்கே எடுத்துகிட்டு போக வேணாம். அதே மாதிரி சின்னில் கொஞ்சோண்டு, மீதி இடத்துலலாம் ஸ்பஞ்சில் என்ன மீதி இருக்கோ அது மட்டும் இட் வில் கோ. எனக்கு இந்த அளவு மேட்டான லுக் வந்து இருந்தால் போதும். ஸோ திஸ் இஸ் ஹவு மச் ஐ வாண்ட் மை காம்பேக்ட் ஆன் மை ஸ்கின். ஐம் கோயிங் டு யூஸ் அ பிரான்சர். இது வந்து சூப்பர் பிரான்சர் ஃப்ரம் மேக்கப் ரெவல்யூஷன் கோவி ஷேட். இதை எடுத்து ஐம் கோயிங் டு பிரான்ஸ் மை ஃபேஸ். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. இதுதான் எனக்கு வந்துட்டு என்னுடைய ஃபேஸை, என் ஃபேஸ் மாதிரி எனக்கு வந்து காமிக்கும். லைக் அந்த ஒரு வார்ம்த்னஸ் ஃப்ரம் தி அவுட்டர் பார்ட், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மூக்கோட இந்த டிப்பில் கீழே இருக்க ஏரியா. ஓகே, அதே மாதிரி இந்த சைடும் வித் த ஜா லைன், அப்புறம் இந்த நெத்தி ஏரியா. we are just enhancing and mimicking our natural skin tone and all. ஓகே, ஸோ அதனால தான் எல்லாம் ஒரு கலரில் இருக்கு. அண்டர் ஏரியா ஒரு கலர், மூக்கில் ஒரு கலர், சின்னில் ஒரு கலர் அப்படின்ட்டு. இதையே நான் கொஞ்சமாக பிஞ்ச் பண்ணி என்னுடைய அண்டர் ஏரியாவில் லைட்டாக இப்படி போடுறேன். இது உங்களுக்கு கொஞ்சம் ஐஸ் ஓப்பன்ட் அப்பா வந்து தெரியும், கொஞ்சம் நேச்சுரலான லுக் வந்து கொடுக்கும். ஐ காட் திஸ் நியூ க்ரோம் அண்ட் மேட் ட்விஸ்ட் ஐ ஷேடோ ஃப்ரம் ஸ்விஸ் பியூட்டி. ஒரு சைடு உங்களுக்கு நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு ஷிம்மர் ப்ராடக்ட் இருக்கு, இந்த மாதிரி கோல்டு ஷிம்மர். அப்புறம் இந்த சைடு ஒரு மேட் ப்ராடக்ட் இருக்கு, ஒரு ப்ராப்பர் ப்ரௌன் மேட். இந்த ப்ராப்பர் ப்ரௌனை பார்த்ததும் ஆஹா இது லிப் லைனராக கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்னு என் மண்டைக்கு வந்து தோணுச்சு. இட் ஹேப்பன்ஸ். எனக்கு ஒரு நல்ல மேட் ப்ரௌன் ப்ராடக்ட் பார்த்துட்டேன்னா உடனே அது லிப் லைனராக வந்து யூஸ் பண்ண ஆசைப்படும். பட் இட்ஸ் அன் ஐ ஷேடோ, பட் யூ கேன் யூஸ் ஆஸ் யுவர் லிப் லைனர் ஆர் லிப்ஸ்டிக். ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் என்னுடைய கண்ணு மேலே நான் போட்டு பார்க்க போகிறேன். திஸ் இஸ் மீ யூஸிங் திஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலாக ஆன் மை ஐலிட்ஸ். ஸோ நான் வந்து கொஞ்சமாகவே போட்டுக்கிறேன். ஒரு பேஸ் வந்து நீங்கள் உங்களுடைய ஐ ஷேடோக்கு ப்ரௌன் கொடுத்துட்டு நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது வந்து என்ன ஒரு ஐ ஷேடோ நீங்கள் போடுறீங்கனாலுமே நல்லாயிருக்கும். அண்ட் ப்ரௌனே நீங்கள் க்ரீம் பேஸ் அதுக்கப்புறம் மேட் பேஸ்ன்னு போட்டிங்கன்னா நல்ல ஒரு நேச்சுரல் லுக்குமே கொடுக்கும். தெரியுதா உங்களுக்கு இந்த கண்ணுக்கும் இந்த கண்ணுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்றது? இட்ஸ் நாட் டூ மச், இட்ஸ் கைண்ட் ஆஃப் நேச்சுரல்.
ஓகே. ஸோ இதே நான் இந்த கண்ணுக்கும் பண்ணிக்கிறேன். இட்ஸ் நைஸ். க்ரீமியா இருக்கு. ஈஸியா பிளெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்து தெரியும் அது ஸ்மட்ச் ப்ரூஃபா இருக்கா என்ன அப்படின்றது. ஸோ என்னுடைய கை வச்சே நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஐ திங்க் இது எனக்கு போதும் அப்படின்ட்டு. அடுத்தது இந்த ஷிம்மர் ஐ ஷேடோ வந்துட்டு நான் லைட்டா இந்த சென்டர்ல குட்டியா வைக்கிறேன். ஜஸ்ட் அந்த ப்ரௌனுக்கு ஒரு ஷிம்மர் லுக் இருக்க மாதிரி லைட்டா பில்ட் பண்ணி கையாலே நான் பிளெண்ட் பண்றேன். ஏன்னா அப்புறம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ரொம்ப டூ மச்சா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ தெரியுதா, ரொம்ப மேட்டா இல்லை, லைட்டா அந்த ஒரு வெட் ஷைன் இருக்க மாதிரி இருக்குல்ல. தட்ஸ் வாட் ஐ எம் எய்மிங் ஃபார். அதே நான் இங்கேயும் பண்ணி என்னுடைய ஃபிங்கர்ஸ் வச்சே நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். லிப்ஸ் கொஞ்சம் பண்ணிடலாம். நான் லிப் டிண்ட் தான் வந்து போட போறேன். லிப்க்கு வந்துட்டு இந்த 4 letters வெல்வெட் லிப் டிண்ட் ஃப்ரம் மார்ஸ், இதை எடுத்து நான் வந்து ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறேன். இது கலர் நல்லா இருந்தது, பட் திஸ் டெஃபினெட்லி நீட்ஸ் அ ப்ரௌன் லிப் லைனா. ஏன்னா ஐ கான்ட் வித்வுட் அ ப்ரௌன் லிப் லைனா. இது வந்து ஒரு மாதிரி அந்த ஒரு வெல்வெட்டி பிளரி எஃபெக்ட் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. டிண்ட்டும் நல்லா இருக்கு. ரொம்ப பயங்கரமான பிக்மெண்ட் உள்ள ஒரு டிண்ட் மாதிரி நான் சொல்ல மாட்டேன். இட்ஸ் ஒர்க்கபிள் தான், அந்த மாதிரி தான் இருக்கு, மைல்டா அப்படி. ஸோ ஐம் கோயிங் டு யூஸ் இதே ப்ரௌன் ஐ ஷேடோ ஆன் மை லிப்ஸ். How do I feel about this lips? It's not decide anything. எனக்கு இந்த வாய்க்கு இந்த இன்னர் பார்ட்ல நிறைய ரெட்டா இருந்தா பிடிக்காது. ஒன்றும் ஃபுல்லா ரெட்டா இருக்கணும், இல்லைன்னா கீழே மட்டும் இருக்கக்கூடாது. அது ஒரு மாதிரி வெத்தலை பாக்கு போட்ட எஃபெக்ட் வந்து கொடுக்கும். இட்ஸ் ஓகே. இதுக்கு மேலே கொஞ்சம் கிளாஸி எஃபெக்ட் வந்து நான் கொடுக்க போகிறேன். என்னுடைய ஸ்விஸ் பியூட்டி கிஸ் கேண்டி லிப் பாம் எடுத்துக்கிறேன். இதுவே நல்லா நரிஷிங்காகவும் பார்த்துக்கும், அட் த சேம் டைம் ஒரு கிளாஸி லுக்கும் கொடுக்கும். ஸோ ஐம் அப்ளைங் திஸ். நிறைய போட்டாச்சு. நீங்கள் ஃபேர் ஸ்கின் டோன் இருக்கீங்கன்னா லைட்டாக 2 டிண்ட் வச்சுட்டு மேலே ஒரு கிளாஸ் போட்டிங்கனாலே வில் பி சார்ட்டட். பட் ப்ரௌன் ஸ்கின்ல இருக்கும்போது இந்த அளவு கொஞ்சம் டீப்பாக போனீங்கன்னா தான் அது வந்து நார்மல் லைட்டில் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஐம் கோயிங் டு ஃபினிஷ் மை ஐஸ். காஜல், அஃப்கோர்ஸ் ஐ நீட் திஸ். இது வந்து ஃபேஸஸோட ஒரு காஜல், ஜெல் காஜல். இதை வந்து ஜஸ்ட் என்னுடைய வாட்டரில் என்ன மட்டும் போட்டுக்கிறேன். லுக் அட் தட் பிக்மெண்ட். எனக்கு இந்த மாதிரி ஜெல் காஜல்ஸில் பிடிச்சதே இதுதான். I love it. Also இது என்னுடைய அப்பர் வாட்டர் லைன்லயும் நான் டார்கெட் பண்ணிக்கிறேன். That's it for my eyes. காஜல் ஒரு லைன் வச்சோன்னா தான் அப்படியே கொஞ்சம் உயிர் வந்த மாதிரியே இருக்கு என்னுடைய முகம். இப்போ என்ன பண்ண போறேன்னா கொஞ்சோண்டு செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சுக்கிறேன். ஏன்னா பவுடர் போட்டதுக்கு அப்புறம் நம்ம செட்டிங் ஸ்ப்ரே போடலை. ஆல்சோ எனக்கு இன்னுமே கொஞ்சம் மேட்டிஃபைடான லுக் வேணுமா இருக்கு. பட் லெட் திஸ் செட்டில் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மேட்டிஃபைட் லுக் வேணுமா என்ன அப்படின்றது நம்ம டிசைட் பண்ணிப்போம். இது செட்டில் ஆகவே I'm going to use a mascara. இது வந்து ஃப்ரம் Swiss Beauty Craze Duo Mascara. 2 சைடு 2 wands இருக்கும். I'm just going to use one wand. எதுனாலும் ஒரே ரிசல்ட் தான் எனக்கு கொடுக்கும். அதனால I'm using this mascara. நல்லா தான் இருக்கு இந்த மஸ்காரா. நல்லா விஸ்பியான லேஷஸ் கொடுக்குது. ஐ லைக் டூயிங் மை மஸ்காரா. இது மட்டும் பர்சனலாக எனக்காக நான் பண்ணிக்கிறேன். பட் மோஸ்ட்டாக நீங்கள் வந்துட்டு மினிமல் டச் அப் ஆன் யுவர் லேஷஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஐ லவ் லேயரிங் லாட்ஸ் ஆஃப் மஸ்காரா ஆன் மை லேஷஸ். நல்லா போல்டாக விஸ்பியாக அப்படி ஓப்பன் அப் பண்ண மாதிரி காமிக்கிறதுக்கு. அப்பா எனக்கு இந்த கண்ணில் லேஷஸ் வச்சப்புறம் தான் அப்படியே அந்த லுக்கே கொஞ்சம் ப்ரொபோர்ஷனேட் ஆன மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. ஐம் ரியலி லைக்கிங் ஹவ் மை லிப்ஸ் ஆர் லுக்கிங் ரைட் நவ். எவ்ரிதிங் இஸ் ஃபைன். லைட்டாக அந்த ஒரு மேட் லுக் எனக்கு வேணும். எனக்கு இந்த அளவு டால் அடிச்சா கூட நோ ப்ளீஸ், ஐ நீட் கொஞ்சோண்டு பவுட்ரி லுக். அது இட்ஸ் மீ, ஐ கான்ட் ஹெல்ப் இட். ஓகே, பட் நீங்கள் வேணும்னா எனக்கு ஸ்கின் லைக் ஃபினிஷ் வேணும், எனக்கு அந்த ஜூவி கிளாஸி க்ளோயி லுக் வேணும்னா யூ கேன் ஸ்டாப் ரைட் ஹியர். நீங்கள் என்ன மாதிரி ஒரு மேட் விரும்பினா கோ ஹெட், டேக் அவுட் யுவர் காம்பேக்ட், சேம் காம்பேக்ட், ஒரே ஒரு வாட்டி டங்க் பண்ணிட்டு ஜஸ்ட் சிம்பிளாக எங்கெல்லாம் உங்களுக்கு அந்த மேட் லுக் வேணுமோ அங்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு உங்கள் ஸ்பஞ்சை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ரன் பண்ணிக்கோங்க. திஸ் வில் ஸ்டே இன்டாக்ட். அப்படி எதுவும் ஆகாமல் இட் வில் பி ஃபைன். ஐ ரியலி லைக். இது ரொம்ப அப்படியே ப்ரீஸியாக லைட்டாக சிம்பிளாக இது எல்லா அவுட்ஃபிட்டுக்கும் போடலாம். டே டைம் நைட் டைம் ரெண்டுத்துக்குமே அப்ராப்ரியேட்டாக இருக்கும். லிப்ஸ் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூ கேன் ஒர்க் இட் அவுட். ஆல்சோ இந்த மாதிரி அப்படிலாம் ஆகக்கூடாதுன்னா ஃபிங்கர் எடுத்துக்கோங்க. இப்படி பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த எக்ஸஸ் ப்ராடக்ட்லாம் ரிமூவ் ஆகிடும். ஆல்சோ பல்லில் ப்ராடக்ட் ஓட்டாது. இதுவே இந்த ஐ ஷேடோ பாருங்கள் எவ்வளோ ஸ்மச் ப்ரூஃப். ஐம் லிட்ரலாக ரப்பிங் இட் இப்படி. Blush and highlight, it's up to you. I personally feel like fair skin tone இருக்கவங்களுக்கு அந்த நல்லா ஓவர் blushed look வந்துட்டு it looks very nice. I'm not a very big fan of அந்த ஓவர் blushed look. அதனால நான் வந்து blush போடுறது கிடையாது, போட மாட்டேன் பர்சனலாக.
I really like the Mariana bronzed look. So here is my dreamy, simple but elegant, no makeup look மாதிரி almost இருக்கக்கூடிய ஒரு easy wearable Valentine's Day appropriate இருக்கிற மாதிரியான look. Do try it out. We are going to feel comfortable. ஹெவியா மேடப்பா தெரிய போகிறது கிடையாது. இதே நீங்க உங்களுடைய கோ டு மேக்கப்பா கூட தாராளமா பண்ணிக்கலாம். இட் இஸ் வெரி எஃபர்ட்லெஸ், ஈஸி, குவிக் அண்ட் nice and comfortable on the skin. So do try it out. Product links எல்லாமே நான் கீழே description boxல உங்களுக்கு கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே ஒன்ஸ் அகேன். இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பை.